गाइस இன்னைக்கு ஒரு சடன் பிளானா வந்து நாங்க ஷீரடி கிளம்பிட்டோம். ஜஸ்ட் நேத்து தான் நாங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி கிளம்புறோன்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஃப்ளைட்ல எல்லாம் டிக்கெட் போட்டிருக்கோம். வந்து சடனா வந்து நானும் எங்கள் அம்மாவும் கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மந்த் தான் போகிற மாதிரி இருந்தது. பட் ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் கொஞ்சம் இன்னைக்கு நாளைக்குன்றது கம்மியாக இருந்ததால இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு ரிட்டர்ன் வர மாதிரி பிளானு. இப்போ நம்ம போகும்போதெல்லாம் என்னென்ன பண்ணுறோன்றதை கவர் பண்ணால் எங்கள் அம்மா ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஃப்ளைட்டில் போகிறாங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஷீரடிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இந்த ஒரு 3 பாக்ஸ் கிட்ட வந்து ஜிஆர்பி பாக்ஸில் வந்து 1 ரூபி காயின்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த காயின்ஸ் எல்லாமே இந்த பேக்கில் போட்டிருந்தாங்க ஷீரடிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக. என்ன ரீசன் கேட்கும் போது ரொம்ப வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அம்மா ஒரு 4 இயர்ஸாக 1 ரூபி காயின்ஸ் சேர்த்து வச்சுருக்காங்க. எத்தனை வருஷம் சேர்த்துருப்போமா? 4 வருஷமா சேர்த்துருக்கு. 5 வருஷம் ஆகுது. 5 வருஷமா 1 ரூபாய் காயினா சேர்த்து வச்சு கிட்டத்தட்ட எத்தனை கிலோன்னு தெரியல, செக் பண்ணி பார்க்கலாம். ஓ மை காட், அரௌண்ட் 6.4 kg இருக்கு. இது வந்து ஃப்ளைட்டில் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லையான்றது தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து அம்மாக்கும் எனக்கும் வந்து பிளெஸிங்ஸ் கொடுத்தாங்க. கைஸ் இப்போ நான் அவங்க வந்து கிளம்பிட்டோம். எங்கள் அம்மாவும் கிளம்பி ரெடி ஆகிட்டாங்க. பாருங்கள், என்னைக்கும் இல்லாமல் எனக்கு பல இருக்க மாதிரி இருக்குல்ல. அம்மா ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகல, எப்படி இருக்கு உனக்கு? என்ன தோணுது மனசுல? வாய் எப்படி இருக்கு? பல்லு வெளியே வந்து போட்டுருப்போம். ஓகே ஓகே, நம்ம அங்க போய் பார்க்கலாம் என்னன்றத. இவங்க வெக்கப்படுறாங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட் போயிட்டு இருக்கோம். ஏர்போர்ட்ல என்ன டிராப் பண்றதுக்கு என்னோட பிரதரும் பின்னாடி பாருங்க, எங்க ஷாலாவும் வராரு. ஷாலா ஹாய் சொல்லுங்க. ரொம்ப வெக்கப்படுவாரு எதனா ஒண்ணுனா. ஓகே, நம்ம ஏர்போர்ட் போயிட்டு பார்ப்போம். வந்துட்டோம். ஃபைனலா நம்ம ரீச் ஆயிட்டோம் ஏர்போர்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் டைமா எப்படிமா இருக்கு ஏர்போர்ட்? இப்பதான் முதல்ல வந்தியா? கைஸ் இப்போ பாத்தீங்கன்னா நாங்க ஏர்போர்ட்குள்ள வந்துட்டோம். இங்க ஷூட்டிங் நடக்குது. நாங்க தனுஷை பார்த்து வீடியோ எல்லாம் எடுத்தோம். பட் வந்து டெலீட் பண்ண சொல்லிட்டாங்க மூவிக்காக. சோ நாங்க அதை டெலீட்டும் பண்ணிட்டோம். உள்ள போயிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன். பத்திரமா இருக்கணும்னா ஓகே, பை. அம்மா ஃபைனலி ஏர்போர்ட்குள்ள வந்தாச்சு. தேங்க்யூ கைஸ். ஃபைனலாக ஏர்போர்ட் வந்தாச்சு, செக்இன் பண்ணியாச்சு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து போர்டிங் பாஸ் வாங்கிட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கேட் நம்பர் 6ல் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ளைட்டுக்காக. ஃப்ளைட்டுக்கு வந்து இன்னும் 1.5 hours இருக்குது. இதில் ஹைலைட் என்னென்னா இந்த செக்இன்லலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு 6.4 kg வந்து காயின்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்காங்களா. அந்த காயின்ஸ் தான் ரொம்ப ஹைலைட்டாகவே இருந்தது. எல்லா செக்யூரிட்டிலையும் வந்து அந்த காயின்ஸ் பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க. எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து இதை சேவ் பண்ணுறீங்க எல்லாம் கேட்டுருந்தாங்க. அரௌண்ட் 4 yearsன்னு சொல்லியிருந்தோம். ரொம்ப அந்த காயின்ஸ் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டோட ஹார்ட் ஆஃப் த டாபிக்ன்ற மாதிரி போயிட்டு இருந்தது எல்லா செக்யூரிட்டி. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரிலாம் ஃபோனுன்றதை நாங்கள் பார்த்ததே இல்லை. ரொம்பவே அதிசயம். அவங்க வந்து எந்த டைமே வேலை அந்த மைண்ட் செட்டப்லேயே இருப்பாங்க. இல்லை கோவில், இது 2 தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து எங்கள் அம்மா இந்த அளவுக்கு ஃபோனுன்றதை நான் பார்க்குறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டு வேலை அந்த மைண்ட் செட்டப்லேயே இருப்பாங்க. இந்த மாதிரி வெளியில் வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா வீட்டில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து வேலை அது இது அந்த மைண்ட் செட்டப்லேயே இருக்கிற அவங்க வந்து ஒரு ஃப்ரீடமாக வந்து இங்கே அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யும் போது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஃபீஸ் போகிற லேடிஸ் பார்த்தீங்கன்னா வந்து அட்லீஸ்ட் ஆஃபீஸ்னால் போயிட்டு வர டைம்னா அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க வெளியில். பட் வீட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வீட்டில் நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம கிட்டலாம் காட்டவே மாட்டாங்க. நமக்காக ஏகப்பட்ட விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுற நம்ம அம்மா ஆகட்டும் ஒய்ஃப் ஆகட்டும் அவங்களுக்காக வந்து நீங்கள் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அடிக்கடி அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன். நம்ம பெசன்ட் நகர் ரவி கூட வந்து ஒரு சில செல்ஃபீஸ்லாம் எடுத்தோம். அவரை மூவிஸ்லாம் பார்க்கும்போது தான் ரொம்ப டெரராக இருந்தார். ஆனால் நேரில் பார்க்கும்போது மனுஷன் ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருக்காரு. ஃபைனலி வந்து போர்டிங் பாஸ்லாம் வாங்கியாச்சு. சென்னை டு ஷீரடி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஃப்ளைட்டில் போயிருக்கேன். எங்கள் அம்மா வந்து ஃபர்ஸ்ட் டைமாக போயிருக்காங்க. அவங்களுக்கு அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனே தெரியல. அவ்வளோ ஒரு சந்தோஷம் தான், அதனால் பயமும் இருக்குது. அவங்க எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ளைட்டுக்காக. அரௌண்ட் பார்த்திங்கன்னா இப்போ டைம் வந்து
டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:30 ஆகுது. 1:30னா இன்னும் வந்து 2:15க்கு வந்து ஃப்ளைட்டு நமக்கு. அதனால வந்து இன்னும் ஒரு ½ an hour கிட்ட வெயிட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு. ஃப்ளைட்டில் ஏறின பிறகு உங்களுக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றத காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஷீரடி ஃப்ளைட் வந்தாச்சு. அதனால நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம் ஃப்ளைட் ஏறுறதுக்காக. நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன். பட் சென்னையிலேருந்து வேறு எங்கேயும் நான் போனதில்லை. ஃபஸ்ட் டைமாக நான் வந்து சென்னையிலேருந்து ஷீரடிக்கு போகிறேன். நம்ம ஷீரடி ட்ரிப்புக்கு நான் சூஸ் பண்ண ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ஜெட். இதோட சார்ஜஸ்லாம் என்னன்றத உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணுறேன். டிக்கெட்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அம்மா வந்து உள்ளே போகிறாங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். எங்கள் அம்மா வந்து என்ன ரியாக்ஷன்லாம் கொடுக்குறாங்கன்றத ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஃபைனலாக வந்து ஃப்ளைட்டில் ஏறிட்டோம். பாருங்க எங்கள் அம்மாவும் ஏறிட்டாங்க. ஃப்ளைட்டில் வந்துட்டோம். ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. எங்கள் அம்மா ஏறினவே ஆச்சரியமாக பார்த்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டோட ரெக்கையை தான் பார்த்தாங்க. அது ரொம்ப பெருசாக இருக்குன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இது வரைக்கும் மேலேயே பறந்துட்டு இருந்த ஃப்ளைட்டை பார்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு டைமாக ஏறும் போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நிறைய விஷயம் கேட்டிருந்தேன். அம்மா ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் ஏறிட்டாங்கன்றத வந்து வீட்டில் எல்லாருக்கும் காட்டணுன்றதுக்காக வீடியோ கால் போட சொன்னாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நான் வெளியில் போகும்போது என் பையனை வந்து எங்கள் அம்மா கிட்ட தான் விட்டுட்டு வருவேன். ஃபர்ஸ்ட் டைமாக நானும் எங்கள் அம்மாவும் வந்து தனியாக வந்ததால் வந்து பையனை வந்து எங்கள் பாட்டி என் தம்பியை நம்பி விட்டுருக்கோம். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:15 ஆயிடுச்சு. ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சு. லஞ்ச் சாப்பிடவே இல்லை. அதனால நாங்கள் எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஃப்ளைட் இப்போ டேக் ஆஃப் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா வந்து சீட் பெல்ட் போடுவாங்களான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் போடுவே. நானே ஃபஸ்ட் டைம் சீட் பெல்ட் போடுறதுக்கே தெரியாமல் தான் அதான். ஆனால் எங்கள் அம்மா அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறத பார்த்து கரெக்டாக சீட் பெல்ட் போட்டுட்டாங்க. ஃப்ளைட் கிளம்பணுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா முகத்தில் சரியான பதட்டம் இருந்தது. பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது இந்த பயம்லாம் இருக்க தான் செய்யும். நான்லாம் இதை விட பயங்கரமாக பயந்தேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது தனி ஆளாக தான் ட்ராவல் பண்ணேன். எனக்கு ரொம்பவே பயம் அதிகமாகவே இருந்தது. எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூட பக்கத்தில் ஆள் கிடையாது. பட் இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து என் கூட இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பயப்படுற அளவுக்கு நான் இருக்கமான்னு ரொம்ப சப்போர்ட்டிவாக சொன்னேன். இருந்தாலும் அவங்களுக்கு பயம். ஒரே சாமியெல்லாம் வேண்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுது. மேலே ஏற ஏற நமக்கு ஒரு மாதிரி தலை சுத்தலாக இருக்கும். ஒரு சில பேருக்கு காது அடைக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ஃபஸ்ட் டைம் போகும்போது ஒரு மாதிரி தலை சுத்தலாகவே இருந்தது. காது அடைக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பக்கத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த மாதிரி காது அடைக்கும் போது வந்து எச்சில் வந்து கொஞ்சம் முழுங்குனா வந்து சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதே டிப்ஸ் தான் எங்கள் அம்மாவுக்கும் கொடுத்தோம். ஃப்ளைட்டில் ஒரு டீ சமோசா வந்து பார்த்திங்கன்னா 250 rupees. அதை சாப்பிட்றதுக்கு நம்ம வாங்கிட்டு அந்த பொருளே சாப்பிட்டுட்டு போயிடலான்னு எங்கள் அம்மா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு சென்னை டு ஷீரடி வந்து அரௌண்ட் 4000+ ஆச்சு. ஆனால் பாருங்க ஒரு சீட்டில் என்னோட பேக் மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்கு. கொடுத்து வச்ச பேக் தான் ஃப்ரீயான காஸ்ட்டில் வருது. ஃப்ளைட் இப்போ லேண்ட் ஆகிட்டு இருக்கு. லேண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் இருக்கிற இதெல்லாம் மேலே தூக்கும் பாருங்க. இந்த மாதிரி ஆகும். அதே மாதிரி மேலே ஏறும்போது இது க்ளோஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளைட் வந்து இறங்கியாச்சு. ஸோ அது அகெயின் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து ஷீரடி ஏர்போர்ட் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது 2 hours காமிச்சிச்சு. பட் நாங்கள் வந்து ரீச் ஆனது பார்த்தீங்கன்னா 90 minutesலேயே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அதாவது 1.5 மணி நேரத்தில் நாங்கள் வந்து ஷீரடி ரீச் ஆகிட்டோம். சென்னை டு ஷீரடி 1.5 மணி நேரம் ட்ரிப் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷீரடி ஏர்போர்ட்குள்ளே ரீச் ஆகிட்டோம். ஷீரடி ஏர்போர்ட் வந்து நம்ம சென்னை ஏர்போர்ட் அளவுக்கு பெருசு கிடையாது. ரொம்ப சின்ன ஏர்போர்ட் தான். அதனால வந்து ஈஸியாக வந்து வெளியில் வந்தாச்சு. நம்ம போக போகிற கேப் வந்தாச்சு. நாங்கள் கேப்பில் ஏறிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேப் வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து புக் பண்ணியாச்சு. நம்ம சென்னையில் இருக்கும் போதே இங்கே வந்து நிறைய கேப்ஸ் அவைலபிலிட்டிஸ் இருக்கும். நம்ம தமிழ் ஆள் ஒருத்தவங்க இருக்காங்க. அதனால அவங்கக்கிட்ட சொல்லி புக் பண்ணிட்டோம். ஏர்போர்ட்லேருந்து ரூமுக்கு போய் செக்இன்லாம் பண்ணியாச்சு. செக்இன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட வந்துட்டோம். பக்கத்துலேயே வந்து ஒரு பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல் தான் இருந்தது. அங்கே வந்து நான் பன்னீர் பட்டர் மசாலா ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 550 rupees கிட்ட வந்துடுச்சு. நல்லாவே இருந்தது. குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டுமே நல்லா இருந்தது. இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்றத பார்க்கலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து சாய் தீர்த்துக்கு வந்திருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5:30 ஆயிடுச்சு. 6:30 இந்த இடத்துல க்ளோஸ். மார்னிங் வந்து 10 o'clock ஓப்பன் பண்ணுவாங்க. உள்ளே போய் என்ன நடக்குதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாய் தீர்த்துக்கு வந்திருக்கோம். சாய் தீர்த்தோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து 640 rupees. பட் என்னன்னா அங்கே உள்ள நடக்கிற ஷோ எல்லாமே வந்து ஹிந்தியில் தான் வந்து இது பண்ணுறாங்களாம். நமக்கு ஹிந்தி வராது. சரி எதுக்கு அந்த 640 கொடுத்து வேஸ்ட் பண்ணோமேன்றதுக்காக நாங்கள் வெளியிலேயே ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துட்டோம். உள்ளெல்லாம் நாங்கள் போவே இல்லை.
ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம டெம்பிளுக்கு போகலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6:30 ஆயிடுச்சு. கோவிலுக்குள்ளே போக போகிறோம். கோவிலுக்குள்ளே ஃபோன் அலௌட் கிடையாது, அதனால நாங்கள் ரூம்லேயே வச்சுட்டோம். இங்கே லாக்கர்ஸும் அவைலபிள் இருக்கு. கேட் நம்பர் 7 வந்து ஃப்ரீ தரிசனம், கேட் நம்பர் 6 வந்து 200 rupees சார்ஜஸ். நாங்கள் வந்து 2 பேருமே வந்து 200 rupees சார்ஜஸில் தான் போனோம். ஃபைனலாக வந்து நாங்கள் சாமி பார்த்தாச்சு. ஒரு சூப்பரான தரிசனம் பார்த்தோம். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மெய் சிலுத்து போயிட்டேன், கண்ணெல்லாம் கலங்கிச்சு. நான் சாமி பார்த்துட்டு வெளியில் வரும்போது இதுதான் துவாரகமாயி, இங்கே வந்து உள்ளே போயிட்டு வெளில வந்துட்டு சொல்கிறோம். ஃபைனலாக 6 வருஷம் கழித்து நான் ஷீரடிக்கு வந்திருக்கேன். ஷீரடிக்கு வரணும்னு நினச்சா மட்டும் போதாது, கடவுள் எப்போ நம்ம அழைக்கிறாங்களோ அப்போ தான் நம்மளால் வர முடியுன்றது 100க்கு 100 உண்மைதாங்க. சடன் பிளானாக தான் இதை நாங்கள் பிளான் பண்ணோம். ஒன்றும் பெருசாக வந்து ப்ரீ பிளான்லாம் பண்ணவே இல்லை. நாளைக்கு போகணுன்றத இன்றைக்கி நைட்டு 7 மணிக்கு மேலே தான் நாங்கள் டிசைடே பண்ணோம். ஷீரடிக்கு வந்தாச்சு, ஒரு நல்ல சாமி தரிசனம் பார்த்தாச்சு. அதே நேரத்தில் நாங்கள் சென்னையிலேருந்து ஒரு 6 கிலோ 1 ரூபி காயின் எடுத்துகிட்டு வந்தோம்ல. கிட்டத்தட்ட 4.5 வருஷமாக கலெக்ட் பண்ண காயினை ஒரு வழியே நம்ம ஷீரடியில் வந்து உண்டியலில் போட்டாச்சு. ரொம்பவே சந்தோஷம். அந்த உண்டியலில் போடும் போது எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க, என்ன இவ்வளோ காயின்ஸ் போடுறாங்களேன்னு ஆச்சரியமாக பார்த்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த தரிசனம். சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே வந்து கடை பக்கமாக வந்தோம் பிரசாதம் வாங்கிறதுக்காக. ஷீரடி போயிட்டு ஷீரடி மிட்டாய் வாங்கிட்டு வரலாம் எப்படி, அதனால அப்படியே போய் வாங்கிட்டு வரதுக்காக அப்படியே ஒரு வாக் மாதிரி போயிருந்தோம். இங்கே வேறு ஏதாவது வாங்கலாமான்ற மாதிரி அப்படியே ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிட்டு வந்தோம். இங்கே நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நாய்ங்க இருந்தது. பாபாவுக்கு வந்து நாய்ங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். இங்கே இருக்க நாய்ங்கெல்லாம் அப்படியே கொழுன்னு இருக்கு. இதுதான் ஷீரடி பாபா கோவிலோட கோபுரம். ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 8 o'clock ஆயிடுச்சு. இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் சூடாக அதனால் சாப்பிட்லாமேன்ட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்து இந்த பாதாம் பால் சாப்பிட்றதுக்காக வந்தோம். ஆனால் எங்களுக்கு இது ஃப்ரீயாகவே கிடச்சிச்சு. எப்படின்றத சொல்கிறேன். நமக்கு பாதாம் பால் கிடைச்சதுக்கான ரீசன் வந்து இங்கே 2 பேர் நிற்கிறாங்களா, அந்த அம்மா தான். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு 32 வருஷமாக வருஷத்துக்கு 2 வாட்டி, அதாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கோவிலுக்கு வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ பாதாம் பால் வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுப்பாங்களாம். எத்தனை பேருக்கு பாதாம் பால் கொடுக்குறாங்க அந்த காசு எல்லாமே இந்த கடைக்காரங்களுக்கு வந்து அந்த அம்மா தான் கொடுக்குறாங்க. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் தான். அந்த அன்னதானம் பண்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். இவங்களால முடிஞ்ச ஒரு பட்ஜெட்ல பண்றாங்க. என்னதான் நம்ம எவ்வளோ பணம் சம்பாரிச்சாலும் சேர்த்து வச்சாலும் நம்மளால முடிஞ்சதை இல்லாதப்பட்டவங்களுக்கு செய்யறது ரொம்ப புண்ணியமான விஷயம். இல்லாதப்பட்டவங்க தான் இதை சாப்பிடணும், இருக்கப்பட்டவங்களாம் இதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு எந்த ஒரு சட்டமும் கிடையாது. அப்படி எதுவுமே நினைக்காதீங்க. பணக்காரங்க முதல் கொண்டு நல்ல வசதியானவங்க முதல் கொண்டு இந்த மாதிரிலாம் போய் வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஆள் வாங்கி சாப்பிட்றது அவங்களுக்கு ஒரு புண்ணியம் போய் தானே சேரும். அது கண்டிப்பாக அவங்களுக்கு போய் சேரணும். இவ்வளோ பேருக்கு பண்ணுறாங்களே, ஏன் நம்ம வந்து சாப்பிடாம கௌரவம் பார்க்கணும்? இவங்கள பார்த்துட்டு நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். நம்மளும் வந்து முடிஞ்ச அளவுக்கு யாராவது இல்லாதப்பட்டவங்களுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் உதவி பண்ணணும். அதே நேரத்தில் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த கடைக்கு வந்திருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காமிக்கிறேன்ல இந்த சிலையோட ஹைட் பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சு. எனக்கு வந்து இந்த சிலை வாங்கணும்னு ரொம்ப ஆசை. எங்கள் வீட்டுக்காக வாங்கிட்டு போகணும். இதில் வந்து ஒரு 2-3 வெரைட்டி ஆஃப் குவாலிட்டிஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி. அந்த 3த்துக்குமே ஒவ்வொரு ரேட் இருக்கும். நாங்கள் வந்து செகண்ட் குவாலிட்டி வாங்கினோம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரேட் அதிகம், பியோர் மார்பிள்ஸில் இருக்கும். நாங்கள் வந்து செகண்ட் குவாலிட்டி வாங்கியிருந்தோம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வரைக்குமே எங்கள் வீட்டில் அந்த சிலை இருக்குது. அந்த சிலைக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து ட்ரெஸ் வாங்கிறதுக்காக தான் இந்த கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடையில் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கேருந்து சென்னையில் வந்து மயிலாப்பூர் பாபா கோவில் இருக்குல்ல, அங்கே இருக்கிற நிறைய ஷாப்ஸில் வந்து இந்த இடத்துல தான் வந்து வாங்கிட்டு போவாங்க ஸ்டாச்சூஸ்லாம். அங்கே விற்கிறதுக்காக இங்கேருந்து கம்மியான ரேட்டுக்கு வாங்கிட்டு போய் அங்கே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வச்சு விற்பாங்க. ஃபைனலாக எங்கள் வீட்டு குட்டி பாபாவுக்கு ஷாப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் கிடைக்குன்றதுக்காக வந்தோம். கைஸ், இங்கே ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான விஷயம்னா, தயவு செஞ்சு சவுத் இந்தியன் ஃபுட் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. இந்த இட்லி பாருங்க எப்படி காஞ்சி போய் கிடக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது. நீங்கள் ஷீரடிக்கு இல்லை நார்த் சைட் வந்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் மட்டும் தயவு செஞ்சு ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு அப்படி வேணும்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ஊர் ஃபுட் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. பட் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் வந்து ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டே
ஏர்லி மார்னிங் 7 o'clock. மார்னிங் நாங்கள் வந்து விடிய காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clockலாம் எழுந்துட்டு போய் ஃபஸ்ட்டு தரிசனம் பார்க்குறதுக்காக போனோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாங்கள் ஃப்ரீ என்ட்ரியில் தான் போனோம். நேற்று 200 rupeesக்கு சார்ஜ் பண்ணும் போது ஒரு 1/2 hourல சாமி பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ தரிசனமில் வந்து ஒரு 1 hour கிட்ட ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக சாமி பார்த்தோம் தான் சொல்லணும். ரொம்ப நேரம் நின்று நல்லாவே சாமி பார்த்தோம். ரொம்ப ஹாப்பியாகவும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருந்தது. இவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம போகிறோமே, ஒரு சாமியை வந்து திருப்தியாக பார்த்தோம் அந்த ஃபீல் இருக்கா? கண்டிப்பாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இது வரைக்கும் நான் ஷீரடிக்கு வந்து 2 times வந்திருக்கேன். நான் 2 வாட்டி வந்திருக்கும் போதும் வந்து நைட்டும் வந்து சாமி பார்ப்போம், அதே நேரத்தில் காலையிலையும் வந்து சாமி பார்ப்போம். உங்களுக்கு ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் 11:22க்கு ஃப்ளைட்டு. ஸோ வந்து நாங்கள் வந்து அப்படியே வந்து மார்னிங் வாக்கிங் போகலான்னு வந்திருக்கோம். ஃப்ளைட் வர போகிறதுக்கு ஒரு 2 hours இருக்கும். 9 o'clock தான் நம்ம இங்கேருந்து செக் அவுட் பண்ணுறோம் ரூமு. ஸோ வந்து அப்படியே ஒரு வாக் மாதிரி போகலாம், போர் அடிக்குது ரூம்குள்ளேயே இருக்கிறது. ஆனால் சும்மா அப்படியே வந்து கடத்தெரு பக்கமாக வந்து பார்க்கலாம், வாக்கிங் மாதிரி போகலான்ற மாதிரி வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அன்னதானம்லாம் போடுறாங்க. நாங்கள் போகலான்னு நினச்சோம், பட் ஆனால் வந்து அதுக்கு டைமிங் தான் இருக்க போல இருக்குது. சரி வேண்டான்ற மாதிரி விட்டுட்டோம். அங்கேயும் கூட்டமாக இருக்குமேன்னு எதுக்கு அப்படின்றதுக்காக போல். இங்கே ஃபுட்டுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. பட் வந்து நார்த் இண்டியன் ஃபுட்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அரௌண்ட் 8 மணிக்கு வந்து இவ்வளோ பனியாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காலையில் ஒரு 5 o'clock வரும்போதுலாம் அப்படியே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பனியே இல்லைங்க இந்த டைமில். இங்கே ஆனால் சரியான பனி. நைட்டு வந்தோம் இல்லை, நைட்டு தனியாக வந்தேன். இப்போ எங்கள் அம்மா கூட வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது, ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே சாய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தண்ணி வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இங்கே வந்து இது பார்க்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது. ரொம்ப வந்து அழகாக இருக்குது. எனக்கு இது என்னன்னு தெரியலங்க, இதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், இது அந்த தண்ணி அந்த பானையிலேருந்து கொட்டுறதே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஃபைனலி இங்கே நாங்கள் வந்து மார்னிங்கும் வந்து நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன். நைட்டு தான் வீடியோ எடுத்தோம். பட் வந்து மார்னிங் வியூ எப்படி இருக்குது பார்க்கலாம். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த பாபா வந்து இன்னும் நம்மளை பார்த்துட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சி. ஆக்சுவலி இது ஒரு பார்க்கு போல இருக்குது. ரொம்பவே இது நான் ஃபஸ்ட்டு 2 times வரும்போது இது இருந்துதான்னு எனக்கு தெரியல, நான் பார்த்ததும் கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடம் என்னவோ தெரியல, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. கோவிலுக்குள்ளே போன ஃபீல் வந்து இந்த இடத்துல கிடைக்குதுன்னு தான் நான் சொல்லணும். இப்போ வந்து நம்ம இந்த இடத்த விட்டு இன்னொரு 1 hourல கிளம்ப போகிறோம். ஐ மீன் வந்து ஷீரடியை விட்டு நம்ம சென்னைக்கு கிளம்ப போகிறோம். அப்போ என்னென்னலாம் நடக்குதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து என்னையும் எங்கள் அம்மாவையும் ஃபோட்டோ எடுங்கன்னு சொன்னோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. அவங்களுக்கும் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் எடுத்து கொடுத்தோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னன்னு தெரியல, என் கூடயும் எங்கள் அம்மா கூடயும் வந்து ஃபோட்டோ எடுக்கணுன்ற மாதிரி ஆசைப்பட்டாங்க. சரி ஓகே எடுத்துக்கலாம் வாங்க, நம்ம சென்னையில் தான், நம்மளுக்கு வந்து யாருமே வந்து நம்மளுக்கு ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு வந்து யாரும் வரமாட்டாங்க, நம்மளுக்கு இப்போ வராங்களேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரியலி வெரி ஹாப்பி. மகாராஷ்டிராவில் வந்து நமக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கூட வந்து ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க, யாருன்னே தெரியாதவங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமா தான் இருந்தது எனக்கு. அதான் நானும் உடனே ஒத்துக்கிட்டேன் நான் ஃபோட்டோ எடுக்கிறது. அந்த ஃபோட்டோ வந்து உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னை வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டாங்க. ஃப்ரீ சர்வீஸ் மாதிரி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்துருந்தேன் நான். இவங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து வீடியோ எடுக்கிறாங்க. அவங்க வீடியோ காலில் பேசிட்டு யாருக்கா காமிக்கிறாங்க. எங்கேயும் வந்து ஹாய் சொல்லுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருன்னே தெரியலம்மா, இவ்வளோ ஒரு பாசம் பொழிகிறாங்க. உண்மையுமே எந்த ஸ்டேட்டுன்னு தெரியல. ஐ திங்க் மகாராஷ்டிராவா ஆந்திராவான்னு தெரியல. ஆந்திராக்காரங்களாம் இங்கே நம்மளோட வந்து நல்லா மிங்கிள் ஆகிட்டாங்க. அதர் ஸ்டேட்காரங்களும் ஓகே தான், நல்லா தான் எல்லாருமே நல்லா ஒரு இது யாருன்னு தெரியாத ஊருக்கு வந்தாலும் நம்மளுக்கு வந்து எதுவும் நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி பார்க்கும்போது. ஓகே காய்ஸ், நாங்கள் ஷீரடி விட்டு கிளம்ப போகிறோம். இன்னொரு 30 minutes தான் இருக்குது கிளம்புறதுக்கு. நாங்கள் போகிற வழியில் வந்து ஃப்ரம் ஷீரடி டு சென்னை என்னன்றத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன்.
லாஸ்ட் டைம் வந்து நான் வரும்போது இந்த கடையில் ஒரு ஸ்லிப்பர்ஸ் வாங்கினேன் 100 rupeesக்கு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வேலட் வாங்கினேன் 200க்கு. ரொம்ப வர்த்தபுளாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமரே நான் தான்ற மாதிரி சொன்னார். நல்லா போகட்டும் கடை இன்னைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கிளம்புறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஏன்னா வந்து ஈவினிங் எப்படி இருக்கும்னு தெரியாது. நம்ம ஃப்ளைட்டில் இறங்கும் போது அதுக்குள்ளே வந்து ரொம்ப பசி எடுக்கும். நேற்று ரொம்ப பசியோடு தான் வந்தோம் நாங்கள். ஸோ இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். சவுத் இண்டியன் ஃபுட்டு இங்கே நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஆந்திரா. சரி பார்ப்போம். இந்த ஹோட்டலில் தான் பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன் ஃபுட் கிடைக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. நேற்று இந்த பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் சாப்பிட்டோம். இங்கே வந்து ஆந்திரா மீல்ஸ்லாம் கிடைக்கும், ஆந்திரா ஃபுட்ஸ்லாம் கிடைக்கும்ன்றதுக்காக ட்ரை பண்ணலான்னு வந்தோம். நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்க்காக எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்கள் சாப்பிட்றதுக்காக. ஃபைனலாக நாங்கள் ஆர்டர் பண்ணியாச்சு. சவுத் இண்டியன் தாங்க. அதுலேயும் நம்ம ஆந்திரா மீல்ஸில் ஸ்பெஷலாக ஒரு பொடி வைக்கிறாங்க பாருங்கள். எத்தனை வெரைட்டியான சட்னி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, இது பார்த்திங்கன்னா ஒடச்சக்கடலை சட்னி, இது வந்து இஞ்சி சட்னி, இது வந்து புதினா சட்னி, நம்ம ஸ்பெஷல் ஆந்திரா பொடி. இது ரொம்பவே பிடிக்கும். மத்தியானம் லஞ்ச் டைமுக்கு இது வைப்பாங்க. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வைக்கிறாங்கன்னா பெரிய விஷயம்தான். அம்மா வந்து இட்லியும் சாம்பாரும் வாங்கிட்டாங்க. நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து பொடி தோசை, நெய் பொடி தோசை தான் வாங்கியிருக்கேன். ஃபைனலாக வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குமான்னு செக் பண்ணுறேன். பட் லிட்டில் ஸ்வீட்டாக இருக்குது. காரமும் இருக்குது, அதே நேரத்தில் ஸ்வீட்டாகவும் இருக்குது. எதுக்கு ஸ்வீட் போடுறாங்கன்னு தெரியல. பொடி, கொஞ்சம் ஒச்சக்கடலை சட்னி, கொஞ்சம் கார சட்னி, கொஞ்சம் தேங்காய் சட்னி, கொஞ்சம் புதினா சட்னி. இது எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் வாங்குற காசுக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு. அதே நேரத்தில் ரூமெல்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியாச்சு. 9 o'clock கிளம்பினோம். இங்கேருந்து ஒரு 30 minutes ஆகும் ஏர்போர்ட் கிளம்புறதுக்கு. நம்ம ஷீரடி டெம்பிள்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். ஏர்போர்ட் போயிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் ஷீரடி ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து உள்ளே போய் செக்இன் பண்ண போகிறோம். செக்இன் பண்ணிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்டிங் பாஸ் வாங்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். போர்டிங் பாஸ் வாங்குகிற இடம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கூட்டமாக இருக்குது. இது ரொம்ப சின்ன ஏர்போர்ட்டுன்றதால ரொம்ப கச்சன்னு இருக்குது. செக்கிங்கு அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். செக்இன் பண்ணுற என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேல வந்து எதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ற மாதிரி வச்சுருக்காங்க. கைஸ் ஃபைனலாக வந்து ஷீரடி ஏர்போர்ட் வந்தாச்சு. ஷீரடி ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ளைட்டுக்காக. டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இப்போ 10 o'clock ஆகுது. 11:20க்கு வந்து ஃப்ளைட்டு. நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு 11 o'clock வந்து நம்ம மூவ் ஆன் ஆகிடுவோம் ஃப்ளைட்டுக்கு. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ளைட் வர ரொம்ப டைம் இருக்குன்றதுக்காக சும்மா போர் அடிக்குதுன்னு செல்ஃபிலாம் எடுக்கலான்றதுக்காக சும்மா செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தேன். ஏர்போர்ட் டிவிலேயே பார்த்தீங்கன்னா லைவாக வந்து ஷீரடி டெம்பிளில் என்ன நடக்குதுன்றத டிஸ்பிளே பண்ணுவாங்க. இந்த நெக் பீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஷீரடியில் வாங்குறது 200 rupees. சாரிக்கு ரொம்ப மேட்சிங்காக இருக்குல்ல, நல்லா இருக்கான்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம சென்னைக்கு போகிற ஃப்ளைட் வந்தாச்சு. நம்ம புக் பண்ணது பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் ஜெட் தான். அங்கேருந்து வரும்போதும் நம்ம ஸ்பைஸ் ஜெட் தான் புக் பண்ணியிருந்தோம். ஷீரடியிலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கும் நம்ம ஸ்பைஸ் ஜெட் தான் புக் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஷீரடி டு சென்னை ஃப்ளைட் வந்து ஏறிட்டு நல்லா செட்டில் ஆகிட்டோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 11 நம்பர் சீட்டில் தான் உட்காந்துட்டு இருந்தோம். நம்மளோட ஃப்ளைட் டைமிங் பார்த்திங்கன்னா 11:35. அரௌண்ட் 12 o'clock ஆகிடுச்சு நம்ம ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா அந்த இண்டிகோ ஃப்ளைட் தான் காரணம். ஏன்னா அந்த ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிறதுக்காக தான் இந்த ஃப்ளைட் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஃபைனலாக வந்து நம்ம டேக் ஆஃப் ஆகிட்டோம். பாருங்க எவ்வளோ வேகமாக போகுதில்ல ஃப்ளைட்டு. எப்பா இது பார்க்கும் போதே வந்து ரொம்ப பயமாக தான் இருக்குது. பாருங்க அந்த வியூலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்க இருக்கும். பட் இங்கே பாருங்கள் ரொம்ப க்ரீனரியாக இருக்குது.
நிறைய விவசாயம் பண்ணுவாங்க போல இருக்குது. நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக தான் சாப்பிட்டோம். அதனால வந்து ஃப்ளைட்டில் சாப்பிடணுன்றதுக்காக கொஞ்சம் பார்சலும் கட்டிட்டு வந்தாச்சு. நான் லக்கியோ இல்லையோ என்னோட பேக் ரொம்பவே லக்கி. பாருங்கள், போகும்போதும் என்னோட பேக்குக்கு சீட்டு கிடைச்சாச்சு. நம்மளோட ஃப்ளைட் விண்டோ வியூஸை பார்க்கலாமா? பாருங்க, பார்க்கவே ரொம்ப இந்த மேகம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஏதோ சொர்க்கத்துக்கு வந்த ஒரு ஃபீல் இருக்கா? வடிவேல் சொல்வார்ல, இப்போ நம்ம எங்கே இருக்கோம், சொர்க்கத்துலையா இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது. நம்ம ஃப்ளைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிடுச்சு. சென்னையை நம்ம ரீச் ஆகிட்டு இருக்கோம். ஃபைனலாக பாருங்கள், நான் அங்கே சொன்னதுக்கும் இங்கே சொன்னதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். அங்கே அக்ரிகல்ச்சர் நிறைய நடக்குது, பட் இங்கே கிடையாது. பாருங்கள், இங்கே வந்து விவசாய நிலத்தை விட வந்து வீடு தான் இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வீடு மட்டும்தான் இருக்குது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ரன்வேல இருக்கும். பாருங்கள், ஃப்ளைட் எவ்வளோ வேகமாக வந்து கீழே இறங்குதுன்னு பாருங்கள். இது பார்க்கவே சும்மா ஃபயராக இருக்கா? போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளைட் மேலே ஏறும் போதும் சரி, இறங்கும் போதும் சரி, எந்த ஃபீலிங்கும் பெருசாக இல்லை. பட் வரும்போது எனக்கு பயங்கரமாக காதெல்லாம் அடிச்சிச்சு. காதெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது. என்னன்னு தெரியலங்க, எனக்கு காது வலியே வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அங்கங்கே வந்து தலை சுத்தல் வர மாதிரி இருந்தது. என்னன்னு தெரியல. பாருங்கள், எந்த அளவுக்கு ஷேக் ஆகுது பாருங்கள் ஃப்ளைட் இறங்கும் போது. Mobile phone should remain switched off until the aircraft has reached its parking position. Captain Emilio Case and the crew hope to see you again on another flight. Thank you for flying with SpiceJet and Corazon Airlines, and goodbye. ஃபைனலாக வந்து ஷீரடி டு சென்னை ஏர்போர்ட் ரீச் ஆகிடுச்சு. ஃபைனலாக எங்களோட 1 day 24 hours ஷீரடி ட்ரிப் முடிஞ்சிடுச்சு. சென்னை ஏர்போர்ட்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஃப்ளைட்டை விட்டு இறங்கிட்டு நம்ம சென்னை ரீச் ஆன பிறகு எனக்கு எப்படி திரும்ப ஃபீல் ஆச்சு? சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா, அப்படி ஒரு ஃபீல் தாங்க இருந்தது. உண்மையாலுமே எத்தனை ஊருக்கு நம்ம ட்ராவல் பண்ணாலும் நம்ம ஊர் மாதிரி வரவே வராது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நேட்டிவ் பிளேஸ் தான் வந்து சொர்க்கன்றது சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. கைஸ், ஃபைனலாக வந்து சென்னை ரீச் ஆகிட்டோம். செம்மையான ஒரு டயர்ட்னஸ்ஸு, அதனால வந்து முச்சிட்டோ குடிக்கிறோம். வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போய் பார்க்கலாம். கைஸ், ஃபைனலாக சென்னை டு ஷீரடி ட்ரிப் முடிஞ்சிச்சு. 1 day ஷீரடி ட்ரிப். ஃப்ளைட்லேயே போயிட்டு ஃப்ளைட்லேயே வந்திருக்கோம். நானும் ஹாப்பி, எங்கள் அம்மாவும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பின்றத நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு எதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், அடுத்து இன்னும் வீடியோஸ்லாம் போடணுன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். ஷீரடிக்கு போயிட்டு ஷீரடி பூந்தி கொடுத்துருக்காங்க, ஷீரடி லட்டு வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷீரடியில் போயிட்டு எங்கள் வீட்டு பாபாவுக்கு வந்து மாலை வாங்கியிருக்கோம். இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான், பட் பார்க்க வந்து ரொம்ப நேச்சராக இருக்கும். பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு ட்ரெஸ்ஸு, அவருக்கு கேப்பு, அப்புறம் ட்ரெஸ் வாங்கியிருக்கோம் 2 செட்டு பாபாவுக்கு. பாபா பிரசாதம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஷீரடி மிட்டாய். கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இவ்வளோ கொய்யாப்பழம் 50 rupees, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதனால் வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு எனக்கு ஒரு வேலட் வாங்கிட்டேன், அவ்வளோதான். ஷீரடியிலேருந்து வரும்போது என் பையனுக்கு வந்து ஹெலிகாப்டர் வாங்கிட்டு வந்தேன். ப்ளஸ் வந்து இந்த ஆட்டோவும் வாங்கிட்டு வந்தோம். இந்த ஹெலிகாப்டரும் ஆட்டோவும் வந்து சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்தேன் அவனுக்கு. அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150 rupees. இந்த ஆட்டோட ரேட் பார்த்திங்கன்னா வந்து 100 rupees. ரொம்ப நல்லா இருந்தது, குவாலிட்டியாகவும் இருக்குது, வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே கம்பேர் பண்ணும்போது அங்கே குவாலிட்டிலாம் நல்லாவே இருக்குது.